இதில் முன்னேழு பின்னேழுன்னு இருக்கும். அது ரெண்டுமே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு அந்த வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் ரொம்ப தவிச்சு போகிறோம். அதோடைய அவதிகளை நம்ம நேரில் அனுபவிக்கிறோம். சரி, இப்போ அக்னி நட்சத்திர கோடை நாளில் நாம் நம்ம எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் இதை இப்போ சொல்லும் பொழுது இது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு கருத்தாக ஒரு சிலருக்கு இருக்கும். கோடை நாட்களில் நாம் கூடுமானவரை என்ன பண்ணோம்னா, வெப்பம் அதிகமான காரத்தையோ எண்ணெயையோ தள்ளிடணும். கேழ்வரகு கூழ் சாப்பிடலாம். நீர்